ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது எக்லெஸ் ப்ளம் கேக். ஓவன் தேவையில்லை, பட்டர் இல்லாமல், ஆல்கஹால் கூட சேர்க்காம எப்படி டேஸ்டியான ஒரு ப்ளம் கேக் செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி. எல்லாருமே நீங்கள் வீட்லேயே ரொம்ப டேஸ்டான ப்ளம் கேக் ரெடி பண்ணிட முடியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். வெல்கம் டு ஃப்ளேவர் ஸ்டுடியோ. முதல்ல நம்ம ப்ளம் கேக் செய்கிறதுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் ஊற வச்சுக்க போகிறோம். இதுக்கு 1/4 கப் அளவில் மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 6-7 செர்ரி ஃப்ரூட் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 5 பேரிச்சம்பழம் விதையை நீக்கிட்டு அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவில் மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா பிளாக் ரைசின், கோல்டன் ரைசின், அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி இது எல்லாமே கலந்துருக்காங்க. ரெடிமேடாக பேக்கிங்கில் எனக்கு கிடச்சிது. அதனால் இது 5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ரெடிமேடாக மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் கிடைக்கல அப்படின்னா கூட நீங்கள் தனித்தனியாக வாங்கி இதே குவான்டிட்டியில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. 5 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி இருக்கும்போது வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு மூடி ஒரு 1 மணி நேரம் ஊற விட்டுறணும். இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் அளவு பசும்பால் எடுத்துகிட்டு அதில் 2 டீஸ்பூன் அளவில் ஒயிட் வினிகர் சேர்த்துக்கணும். இது பட்டர் மில்க் ரெடி பண்ணுறதுக்காக கேக்குக்கு 2 டீஸ்பூன் அளவில் வினிகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் மூடி ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போது நம்ம கேக்குக்கான கேரமல் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவில் சுகர் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணியும் சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் லோவில் வச்சுட்டு இப்போ இதை நம்ம கேரமலைஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே சுகர் கேரமலைஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்ததுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக சுகர் மெல்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆகி வர ஆரம்பிக்கும் போது தான் நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை நான் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா 1 ஹவர் ஊறினதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கிறேன். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் முடிஞ்சால் ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் 3 to 4 ஹவர்ஸ் ஊற வைங்க. அப்படி இல்லைன்னா 1 ஹவரே போதுமானது. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரமல் சாஸ் சேர்த்துக்கலாம். கேரமல் சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவு ஒயிட் சுகர் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கணும். இப்போ நம்ம இதில் நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை சேர்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சல்லடை எடுத்துகிட்டு அதில் 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, இது ரெண்டும் நம்ம சேர்த்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் பவுடர், 2 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் அதாவது சோள மாவு இதில் சேர்த்துக்கணும். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு சின்னமன் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவு சுக்கு பொடி, 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய், இது எல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவை நல்லா சலிச்சு எடுத்துட்டோம். இதை இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் ஊற வச்சு வச்சுருந்தோங்க, அது கூட நல்லா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை நல்லா மாவு கூட கலந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா பட்டர் மில்க், அதை இதில் சேர்த்து நல்லா நம்ம இதை கலந்துக்கணும். இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம கலந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவு நட்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நான் வால்நட்ஸும் ஆல்மண்ட்ஸும் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/4 கப் அளவு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பட்டர் கூட மெல்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா நம்ம கலந்துட்டு 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு அலுமினியம் பேக்கிங் ட்ரேயில் நான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை சேர்த்து பேக் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வீட்டில் என்ன பாத்திரம் அவைலபிள் இருக்கோ நீங்கள் அதில் வேக வச்சு எடுத்துக்க முடியும். எந்த பாத்திரத்தில் நீங்கள் கேக் பேட்டர் ஊற்றினாலும் கரெக்டாக பாதி அளவு அது நிறையிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா கேக் கொஞ்சம் ரைஸ் ஆகும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரத்தில் நீங்கள் ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் மாவை சேர்க்குறதுக்கு முன்னால் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கேக் ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். கேக் ட்ரேயில் மாவு சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக ட்ரைடு ஃப்ரூட்ஸ் நட்ஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வேக வைக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அது மேலே ஒரு தட்டு வச்சு நான் மூடி போட்டு 10 நிமிஷம்
ஹை ஹீட்டில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்க போகிறேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் ட்ரேயை இதில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 45லேருந்து 55 நிமிஷம் நம்ம இதை வேக வச்சுக்கணும். உங்களோட பாத்திரத்தோட சைஸ் அப்புறம் அடுப்பை நீங்கள் வைக்கிற லெவல் பொறுத்து இந்த டைமிங் வந்து கூடவோ குறைவோ ஆகலாம். அதனால் பார்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நெருப்பு நான் வந்து இந்த அளவில் வச்சுருக்கேன். எனக்கு இந்த கேக் வேகிறதுக்கு சரியாக 45 நிமிஷம் எடுத்தது. 45 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு சின்னதாக இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ அதில் வச்சு இன்சர்ட் பண்ணி பார்க்கணும். இன்சர்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம மாவு ஒட்டாமல் வந்தது அப்படின்னா கரெக்டாக கேக் வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்படி இன்கேஸ் மாவு ஒட்டிக்கிட்டு வருது அப்படின்னா இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குச்சி உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் கத்தியை கூட இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு சுத்தமான துணியை போட்டு மூடி நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. துணி போட்டு மூடலை அப்படின்னா கேக் வந்து மேலே ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் மூடி போட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ வந்து கேக் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அதை வந்து நம்ம ட்ரேலேருந்து வெளியில் எடுத்து சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். நல்ல சாஃப்டான மாய்ஸ்ட் எக்லெஸ் ப்ளம் கேக் ஓவன் இல்லாமல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபீஸ்க்கு நம்ம ஃப்ளேவர் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.